எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு இதையும் தெரிஞ்சுக்கலாம் பகுதியில் கிருஷ்ணர் ஜெயந்தி பற்றி சிறு தகவல் பார்க்கலாம். அதுக்கான வழிபாட்டுக்கான நேரம் வந்து தனித்தனியாக பார்க்கலாங்க. கிருஷ்ணரை வந்து நம்ம வீட்டில் எழுந்தருளை செஞ்சு கிருஷ்ணரின் அருளை பரிபூர்ணமாக பெறுவதே கிருஷ்ண ஜெயந்தியோட நோக்கமாகும். இந்த ஆண்டு கிருஷ்ண ஜெயந்தி எப்போ வருதுன்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 26ஆம் தேதி திங்கட்கிழமை வருது. இந்த நாளில் தேய்பிரை அஷ்டமி, கிருத்திகை, கிருஷ்ண ஜெயந்தி என பல தெய்வங்களுக்கும் உரிய வழிபாட்டு நாள் ஒரே நாளில் இணைஞ்சு வரதுனால மிகவும் சிறப்புக்குரிய நாளாக இந்த நாள் கருதப்படுது. குறிப்பாக குழந்தை வரம் வேண்டி வழிபாடு செய்கிறவங்களுக்கு நிச்சயமாக பலன் தரக்கூடிய நாளாக இந்த கிருஷ்ண ஜெயந்தி அமைதுன்னு சொல்லலாம். குழந்தை வரம் வேண்டி வழிபாடு பண்ணுறவங்க கிருஷ்ணர் படத்துக்கு நல்லா அலங்காரம் பண்ணிவிட்டு பச்சரிசி மாவில் பாதம் போட்டு நிறைய பதார்த்தங்கள் செஞ்சு நம்ம கிருஷ்ணர் வழிபாடு பண்ணலாம். கிருஷ்ணர் சிலை இருந்தாலும் நம்ம அது இதே போலவே வந்து நம்ம வழிபாடு செஞ்சுக்கலாங்க. அப்படி இல்லைன்னா குழந்தைங்களுக்கு, நம்ம வீட்டு குழந்தைங்களுக்கு கிருஷ்ணர் ராதை வேடம் அணிஞ்சு மாவில் வந்து பச்சரிசி மாவில் பாதம் போட்டு வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்து பதார்த்தங்கள் நம்மளுக்கு என்னென்ன பலகாரம் நம்ம வந்து செய்ய முடியுமோ அத்தனையும் செஞ்சு வச்சு நம்ம வழிபாடு பண்ணிக்கலாம். முக்கியமாக இந்த 5 பொருளும் வழிபாட்டில் இருக்கிறது ரொம்பவே வந்து சிறப்பான பலனை தருங்க. பால், தயிர், மோர், நெய், வெண்ணெய் இந்த 5 பொருளும் வந்து கட்டாயமாக நம்ம வைக்கணும். நிறைய பதார்த்தங்கள் செய்ய முடியலனா கூட பால் சம்மந்தப்பட்ட இந்த 5 பொருளும் வச்சு நம்ம வழிபாடு செய்யணும். கிருஷ்ணர் ஏன்னா வெண்ணெய் பிரியர் இல்லையா, அதனால் கண்டிப்பாக வந்து வெண்ணெய் நெய்வேத்தியமே படைக்கிறது ரொம்பவே சிறப்பு. நம்ம மனசுக்கு நிறைவாக பதட்டப்படாமல் கிருஷ்ண ஜெயந்தி வழிபாடு வந்து பண்ணலாங்க. ஏற்கனவே என்னோடய விலாகில் வந்து ஷேர் பண்ணியிருப்பேன், நான் கிருஷ்ண ஜெயந்தி வழிபாடு நான் எப்படி வீட்டில் செஞ்சேன் அப்படின்றத. கண்டிப்பாக பார்க்காதீங்க, செக் பண்ணி பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இப்போ வழிபாட்டுக்கான நேரத்தை வந்து பார்த்துடலாம். கோகுல அஷ்டமி, அஷ்டமி திதியை கணக்கு வச்சு வழிபடுறவங்களுக்கான நேரம் வந்து பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் 26ஆம் தேதி காலை 9:13 முதல் ஆகஸ்ட் 27ஆம் தேதி காலை 7:30 வரையிலும் அஷ்டமி திதி இருக்குது. அதனால் கோகுல அஷ்டமி வழிபாட்டை மேற்கொள்பவர்கள் ஆகஸ்ட் 26ஆம் தேதி மாலை 6 மணிக்கு பிறகு கிருஷ்ணர் வழிபாட்டை துவங்கலாம். கிருஷ்ணர் பிறந்த ரோகிணி நட்சத்திரம் இருக்கும் நேரம் வந்து பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் 26ஆம் தேதி இரவு 9:41 மணிக்கு துவங்கி ஆகஸ்ட் 27ஆம் தேதி இரவு 8:54 வரையிலும் இருக்குங்க. ரோகிணி நட்சத்திர பிரகாரம் வழிபடுறவங்க இந்த நேரத்தில் வழிபடலாம். இப்போ ரோகிணி நட்சத்திரத்துக்கான நேரமும் அஷ்டமி திதிக்கான நேரமும் பார்த்தோம். இப்போ ரெண்டுமே ரோகிணி நட்சத்திரமும் அஷ்டமி திதியும் சேர்ந்து வர நேரம் பார்க்கலாம். ஆகஸ்ட் 27ஆம் தேதி காலை 6 மணி முதல் 7:20 வரையிலும் இருக்குது. ரோகிணி நட்சத்திரமும் அஷ்டமி திதியும் சேர்ந்தே இருக்குது. நம்ம வந்து ரெண்டும் சேர்ந்து வர டைமில் வழிபாடு பண்ணணும்னு நினைக்கிறீங்க, இந்த டைமில் வழிபாடு பண்ணிக்கலாம். எல்லோருக்கும் கிருஷ்ண ஜெயந்தி நல்வாழ்த்துக்கள். எல்லாருக்கும் இறைவன் அருள் பரிபூர்ணமாக கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நேரத்தில் எல்லா வல்ல இறைவனை மனதார பிரார்த்திக்கிறேன். இன்றைக்கி ஷேர் பண்ண இந்த பதிவு நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் வேறொரு வீடியோவில் பார்க்கலாம்.